வணக்கம். மே 28ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்கள விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க. மத்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்த வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வீடியோல காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்ற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாம இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் எதிர்பார்த்த மாதிரி இன்னைக்கு லிஸ்டிங் ஆனது 11% கூடுதலாக லிஸ்ட் ஆயிருப்பதாக சிஎன்பிசி டிவி 18 அப்டேட் கொடுத்திருக்காங்க. காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்க்கும்போது கிரே மார்க்கெட் பிரீமியம் படி 26% கூடுதலாக லிஸ்ட் ஆகும்ன்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் 11% மட்டுமே லிஸ்ட் ஆயிருக்க கூடுதலாக ₹100 லிஸ்ட் ஆகியிருப்பதாக சிஎன்பிசி டிவி 18 அப்டேட் கொடுத்திருக்காங்க. டயர் கம்பெனிஸ் குறித்து ஆனந்த் ரித்தி என்ன சொல்லியிருக்கிறாங்க, நிதியாண்டு 2026 மார்ஜின்ஸ் நல்லா இருக்கும் டயர் கம்பெனிஸ்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு முக்கியமாக 2 காரணங்கள். ஒன்று க்ரூட் ஆயில், மற்றொன்று இண்டஸ்ட்ரியல் ரப்பருடைய விலை கீழே போயிருக்கு. இதுதான் முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க ஆனந்த் ரித்தி. எம்ஆர்எஃப் மற்றும் சிஎட் தான் அவங்களுடைய மோஸ்ட் ப்ரிஃபர்ட் ஸ்டாக்ஸாக இருக்குது இந்த செக்டரில். அவங்க மார்க்கெட் ஷேர் அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு. அப்போலோ டயர்ஸ் மற்றும் ஜேகே டயர்ஸுடைய மார்க்கெட் ஷேர் குறையும்ன்ற எதிர்பார்ப்பு. பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸுக்கு பெரிய அளவில் மேலே போகாதுன்றதும் சொல்லியிருக்கிறாங்க ஆனந்த் ரித்தி. டாடா ஸ்டீல் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க டெல்லி ஹைகோர்ட்டில் புது விரிட் பெட்டிஷன் தாக்கல் செய்திருக்கிறாங்க. ₹757 கோடி இழப்பீடுக்காகத்தான் இந்த விரிட் பெட்டிஷன் தாக்கல் செய்திருக்கிறாங்க. ஒரு கோல் பிளாக் அவங்களுக்கு ஒதுக்குனது ரத்தாகி இருக்கு. அதற்காக இழப்பீடு வழங்க வேண்டும்னு ₹757 கோடி விரிட் பெட்டிஷன் தாக்கல் செய்திருக்கிறாங்க டாடா ஸ்டீல் டெல்லி ஹைகோர்ட்டில். லார்சன் அண்ட் டியூப்ரோ குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய டிஃபென்ஸ் பிஸ்னஸ் $multi-billion பிஸ்னஸ் ஆக வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. போன நிதியாண்டில் $726 மில்லியன் ஆர்டர்ஸ் கிடைச்சிருந்திருக்கு. இப்போ அது $multi-billion பிஸ்னஸ் ஆக வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. மத்திய அரசு கூடுதலாக நிதி ஒதுக்குவாங்க டிஃபென்ஸ் செக்டருக்குன்ற எதிர்பார்ப்பும் இருக்கு. ஐடிசி குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல், இன்னைக்கு ஒரு பிளாக் டீல் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. 33.25 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது 2.57% ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதோடைய ஒட்டுமொத்த மதிப்பு ₹13,863 கோடி. சராசரியா ஒரு ஷேர் விலை ₹417 டிரான்சாக்ஷன் நடந்திருப்பதாக சிஎன்பிசி டிவி 18 தகவல் கொடுத்திருக்கிறாங்க. யார் வாங்கியிருக்கிறாங்க, யார் விற்பனை செய்திருக்கிறாங்கன்ற தகவல் இது வரைக்கும் இல்லை. ஆனால் காலையில் என்டிடிவி ப்ராஃபிட்டில் ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாங்க. பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ கம்பெனி ஐடிசியில் 2.3% ஸ்டேக் விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு, ₹11,600 கோடி அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணுவாங்க இந்த டிரான்சாக்ஷன் வழியாகன்ற எதிர்பார்ப்பு. பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ கம்பெனி 20.3% ஸ்டேக் ஐடிசியில் வைத்திருந்திருக்கிறாங்க. அதில் 2.3% ஸ்டேக்கை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் காலையில் சொல்லியிருக்கிறாங்க. பிஜி எலக்ட்ரோபிளாஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், நேற்று ஒரு பிளாக் டீல் நடந்த தகவல் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ ப்ரொமோட்டர்ஸ் விற்பனை செய்திருக்காங்கன்றது உறுதி செய்திருக்கிறாங்க. 5.29% ஸ்டேக்கை விற்பனை செய்திருக்கிறாங்க. அதாவது 1.5 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ், ₹1132 கோடி ஃபண்ட் ரைசிங் செய்திருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் மற்றும் மோத்திலால் ஓஸ்வால் ஏஎம்சி ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் ₹288 கோடி ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. விப்புல் ஆர்கானிக்ஸ் லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. குஜராத்தில் புதிதாக ஒரு ஆலை அவங்க கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அது குறித்தான அப்டேட் 60% இப்போதைக்கு பூர்த்தியாகி இருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் 1 ஆகஸ்ட் 2025 முடிக்கப்படும். எப்போ கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் துவங்க இருக்கிறாங்க, இந்த நிதியாண்டுடைய Q3 ஆப்ரேஷன்ஸ் துவங்கும்ன்ற எதிர்பார்ப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க விப்புல் ஆர்கானிக்ஸ் லிமிடெட். ஆதித்ய பிர்லா ஃபேஷன் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், நஷ்டமாக இருக்கக்கூடிய அவங்களுடைய பிராண்ட்ஸை சரி செய்வதற்காக ₹500 கோடி முதலீடு செய்ய இருப்பதாக ஆதித்ய பிர்லா ஃபேஷன் சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த பிராண்ட்ஸ், டிசிஎன்எஸ் க்ளோதிங், டாஸ்வா மற்றும் டிஎம்ஆர்டபிள்யூ இதெல்லாம் நஷ்டத்தில் இருக்கக்கூடிய பிராண்ட்ஸாக இருக்குது. இதில் முதலீடு செய்து அடுத்த நிதியாண்டிற்குள்ளார இது லாபத்தில் வர மாதிரி செய்யணுன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க ஆதித்ய பிர்லா ஃபேஷன். டிசிஎன்எஸ் க்ளோதிங் அப்படின்றது ஒரு லிஸ்டட் கம்பெனியாக இருந்தது. ஆதித்ய பிர்லா ஃபேஷன் அதை வாங்கினாங்க. அதுக்கப்புறம் மர்ஜரும் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஜெஃப்ரீஸ் ஆதித்ய பிர்லா ஃபேஷனுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 100. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 13% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. டெக்னோ எலக்ட்ரிக் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல், இன்னைக்கு 12% இன்ட்ராடேல அதிகரித்தது. அவங்க ரிசல்ட் அறிவிச்சிருந்தாங்க. அது ஒரு முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிட்டத்தட்ட 23% ஸ்டேக் டெக்னோ எலக்ட்ரிக்கில் வைத்திருக்கிறாங்க. கோல்ட்மேன் சாக்ஸ் 2.4% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. 82,397 ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க இந்த கம்பெனியில். அவங்க வைத்திருக்கக்கூடிய ஸ்டேக் 6.77%.
4 அனலிஸ்ட் கவரேஜ் கொடுக்குறாங்க டெக்னோ எலக்ட்ரிக்கு. அதில் 4 பேரும் பை ரேட்டிங் தான் கொடுத்துருக்குறாங்க. குஜராத் ஃப்ளோரோ கெமிக்கல்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ரூ. 3 அறிவிச்சிருக்காங்க. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 1225 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 8% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 191 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 89% அதிகரிச்சிருக்கு. Naukri.com போன்ற வெப்சைட்ஸை நடத்தக்கூடிய நிறுவனம் இன்ஃபோஎட்ஜ் அவங்களுக்கு சிட்டி வந்து தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட்டை குறைச்சிருக்கிறாங்க. முன்ன சொன்னது 1820, புது டார்கெட் 1685. நேற்று க்ளோசிங்கிலிருந்து ஒப்பிடும்போது 15% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. டிசிஎக்ஸ் சிஸ்டம்ஸ் நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 21 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 37% விழுந்திருக்கு. ரெவென்யூ 545 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 27% விழுந்திருக்கு. பிவிபி வெஞ்சர்ஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. தமிழக அரசு அவங்களுக்கு டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. 12.4 கோடி ரூபாய் கட்ட சொல்லி டிமாண்ட் நோட்டீஸ். 2006 மற்றும் 2008 ஆண்டுகளில் மர்ஜர் டிரான்சாக்ஷன் சம்பந்தமாகத்தான் இந்த டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க பிவிபி வெஞ்சர்ஸ். ஜாஸ் இன்ஜினியரிங் கம்பெனி இன்னைக்கு இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. அவங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் கார்பரேஷன் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் லிமிடெட் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைக்குது. 6.2 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் இது. என்எல்சி இந்தியா லிமிட்டடும் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க மத்திய அரசுடைய ஒரு ஆக்ஷனில் அவங்க ப்ரிஃபர்ட் பிடராக இருக்கிறாங்க. ஃபாஸ்பரைட் மற்றும் லைம்ஸ்டோனுக்கான பிளாக்குக்கு அவங்க ப்ரிஃபர்ட் பிடராக இருக்கிறாங்க. சத்தீஸ்கர் மாநிலத்தில் இன்னைக்கு இன்ட்ராடேல 3% அதிகரித்தது என்எல்சி இந்தியா லிமிடெட். பாஷ் 512 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்கன்ற செய்தி காலையில் பார்த்ததும் அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 29. தாம்பூர் சுகர் மில்ஸ் பைபேக்கான அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. முன்னவே பைபேக் அறிவித்தது தான், தெரியாதவங்களுக்காக பின்னணி. 1.65 ஈக்விட்டி ஷேர்ஸ் அவங்க திரும்ப பெறாங்க. அதாவது 10,81,000 ஈக்விட்டி ஷேர்ஸை திரும்ப பெறாங்க. ரெக்கார்ட் டேட் மே 23 அறிவிச்சிருந்தாங்க. விலை நிர்ணயிக்கிறது 185 ரூபாய். இப்போ புது அப்டேட் கொடுத்துருப்பது எப்போ பைபேக் ஓப்பன் ஆகுது மே 29, எப்போ முடிவுக்கு வருது ஜூன் 4 ரிசர்வ்டு கேட்டகரியில் வரக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் இதுதான் அந்த பைபேக் ரேஷியோ. ரிசர்வ் கேட்டகரியில் வரக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 2 ஈக்விட்டி ஷேர்ஸ் திரும்ப பெறாங்க. 121 ஈக்விட்டி ஷேர்ஸ் வைத்திருந்தால் ரெக்கார்ட் டேட் படி. ஜென்ரல் கேட்டகரியில் வரக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து 2 ஈக்விட்டி ஷேர்ஸை திரும்ப பெறாங்க. 121 ஈக்விட்டி ஷேர்ஸ் வைத்திருந்தால் ரெக்கார்ட் டேட் படி தான் அந்த பைபேக் ரேஷியோ. பைபேக் ரேஷியோனா என்ன, ரிசர்வ்டு கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரி கொடுத்தாலும் நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோங்க. எப்பவும் வந்து பைபேக் அறிவித்ததற்கு பிறகு தான் கம்பெனி வந்து இந்த பைபேக் ரேஷியோவை சொல்லுவாங்க. நம்ம முன்கூட்டி இந்த பைபேக் ரேஷியோ கணிக்க முடியுமா அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். ஸோ பைபேக் குறித்தும் இந்த பைபேக் ரேஷியோ குறித்தும் நம்ம வெவ்வேறு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த 2 வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எப்போ கடைசி நாள் அந்த பேமெண்ட்டை செட்டில் பண்ணுறதுக்கு ஜூன் 11. என்எம்டிசிக்கு ஜேபி மார்கன் தொடர்ந்து அண்டர்வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 56 ரூபாய். சுரக்ஷா டயக்னாஸ்டிக் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். பிஎன்பி பரிபாஸ் ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. சராசரியாக ஒரு ஷேர் விலை 338 ரூபாய்னு. இன்டகிரேட்டட் கோ ஸ்ட்ராட்டஜிஸ் தான் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. பாரத் டைனமிக்ஸ் பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி குறித்து விளக்கம் கொடுத்துருக்கேன். இந்த செய்தி நாமளும் பார்த்துருந்தோங்க நம்ம வீடியோவில். அரசு வந்து 2000 கோடியிலேருந்து 3000 கோடி ரூபாய்க்கு ஏவுகணை வாங்குவதற்கு தயாராக இருக்கிறாங்க பாரத் டைனமிக்ஸ் கிட்ட இருந்துன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ என்ன விளக்கம் பாரத் டைனமிக்ஸ் இந்த செய்தி குறித்து கொடுத்துருக்காங்கன்னா, இந்த அரசு கிட்ட இருந்து வரக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே வந்து ரகசியமானது, அது குறித்து வெளியிட முடியாதுன்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க பாரத் டைனமிக்ஸ். 2025 வாங்கக்கூடிய 5 ஸ்டாக்ஸுடைய பட்டியல் எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருக்காங்க. அதாவது 11லிருந்து 60% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய 5 ஸ்டாக்ஸுடைய பெயர்கள். ஹெச்ஜி இன்ஃப்ரா இன்ஜினியரிங்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எம்கே குளோபல் எதிர்பார்க்குற டார்கெட் 1900, 66% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆரம் ப்ராப்டெப்க்கு எம்கே குளோபல் கொடுத்துருக்கிற டார்கெட் 290 ரூபாய், 55% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. என்டிபிசிக்கு நுவாமா கொடுத்துருக்கக்கூடிய டார்கெட் 404 குறைச்சிருக்காங்க. முன்னு 414, புது டார்கெட் 404, 17% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. தேவ்யானி இன்டர்நேஷனலுக்கு நோவாமா கொடுத்துருக்கிற டார்கெட் 214, 19% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டவ் கிராஃப்ட் பிஜன் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி எஸ் செக்யூரிட்டிஸ் கொடுத்துருக்கக்கூடியது பை ரேட்டிங் டார்கெட் 824, 45% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்தியா கிளைகால்ஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. மே 30 ஸ்டாக் ஸ்பிளிட் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க இந்தியா கிளைகால்ஸ். எல்ஐசிக்கு ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க. மோத்திலால் ஓஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1050, 21% அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு. மெக்வாரி தொடர்ந்து அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எல்ஐசிக்கு எதிர்பார்க்குற டார்கெட் 1215. நேற்று க்ளோசிங்கிலிருந்து ஒப்பிடும்போது 39% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கோல்ட்மன் சாக்ஸ் நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 880. கிட்டத்தட்ட இந்த லெவலில் தான் நேற்று க்ளோஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேங்க. 21 அனலிஸ்ட் ஒட்டுமொத்தமாக கவரேஜ் கொடுத்துருக்காங்க எல்ஐசிக்கு. அதில் 16 பேர் பை ரெக்கமெண்டேஷனும் 4 பேர் ஹோல்ட் ரெக்கமெண்டேஷன், ஒருத்தர் செல் ரெக்கமெண்டேஷன் வழங்கியிருக்கிறாங்க.
சில கம்பெனிகள் டிவிடெண்ட்ஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. ராயல் ஆர்கிட் ஹோட்டல்ஸ் ₹2.50 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ரெட் டேப் லிமிடெட் 25 பைசா. நிக்கோ பார்க்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் 40 பைசா டிவிடெண்ட். அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூன் 6. விஎல்எஸ் ஃபினான்ஸ் ₹1.50 டிவிடெண்ட். அதற்கான ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 12. தேஜஸ் நெட்வொர்க்ஸ் ஏப்ரல் 25ஆம் தேதி டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க ₹2.50. அதற்கான ரெக்கார்ட் டேட் இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க ஜூன் 19ஆம் தேதி. பிரைமா பிளாஸ்டிக்ஸ் ₹2 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டைம் டெக்னோபிளாஸ்ட் ₹2.50. மொனார்க் நெட்வொர்த் கேபிட்டல் ₹1 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. WSFX குளோபல் பே லிமிடெட் ₹1.50 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. சன்ஃபிளாக் அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி 75 பைசா. குஜராத் கிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் ₹1. என்ஜி இண்டஸ்ட்ரீஸ் ₹3.50. நேஷனல் பிளாஸ்டிக் டெக்னாலஜிஸ் ₹1.50. சுப்ரியா லைஃப் சயின்ஸ் ₹1 டிவிடெண்ட். வியூஸ்மன் லிமிடெட் 50 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஜுவாரி இண்டஸ்ட்ரீஸ் ₹1 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டோனியர் இண்டஸ்ட்ரீஸ் 20 பைசா டிவிடெண்ட். ஓரியண்டல் ரெயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 10 பைசா டிவிடெண்ட். ஓரியண்டல் ஏரோமேட்டிக்ஸ் 50 பைசா டிவிடெண்ட். அதற்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 8ஆம் தேதி. ஸ்டார்டெக் ஃபினான்ஸ் 25 பைசா டிவிடெண்ட். டிரான்ஸ்வேர்ல்ட் ₹1.50. டெக்னோ எலக்ட்ரிக் அண்ட் இன்ஜினியரிங் ₹9 டிவிடெண்ட். அவியர் ஃபுட்ஸ் 25 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. அதானி டோட்டல் கேஸ் ஏப்ரல் 28ஆம் தேதி 25 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருந்திருக்கிறாங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட் இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க ஜூன் 13ஆம் தேதி. இண்டிஜினும் ஏப்ரல் 28ஆம் தேதி ₹2 டிவிடெண்ட் அறிவிச்சிருந்திருக்கிறாங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூன் 13 இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. நேற்று ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்னைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம மதியம் 12:30 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா இது. எல்ஐசி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 9% அதிகரித்தது இன்ட்ராடேல. பாஷ் 4% வீழ்ச்சியை பார்த்தது. இந்துஸ்தான் காப்பர் 5% அதிகரித்தது. ஜேகே லக்ஷ்மி சிமெண்ட் 2% அதிகரித்தது. இந்த வீடியோ சேர நேரத்தில் ரெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்எம்டிசி 3% வீழ்ச்சியை பார்த்துருக்கு இன்ட்ராடேல. திரிவேணி இன்ஜினியரிங் கலக்கி இருக்கிறாங்க. 9% அதிகரித்தது. டிசிஎஸ் சிஸ்டம்ஸ் 7% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. டெக்னோ எலக்ட்ரிக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 13% அதிகரித்தது. ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் 3% வீழ்ச்சி. ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் ஹைஜீன் அண்ட் ஹெல்த் கேர் 2% விழுந்தது இன்ட்ராடேல. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.